சும்மா இந்த அம்மாவிட்ட வரேன். எனக்கு என் கூட வேலை பார்க்குறவங்க சொல்லித்தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வர அம்மா தம்பி சொன்னது மாதிரி நானும் கஷ்டத்தோடு தான் இருந்தேன். கடன் பிரச்சனை தான் வந்தேன். இங்கே வந்ததுலேருந்து அந்த உள்ளூரில் இந்த கடன் பிரச்சனை எனக்கு தீர்ந்துச்சு. அது மாதிரி எல்லாரும் கோயிலுக்கு வர குடிக்கிறதுக்கு கயிறு கட்டினா தான் குடிக்கணும் அப்படின்னு நான் அந்த ஆத்தாட்ட அதை வேண்டலை. எங்கள் வீட்டுக்கு நேரத்தை நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்கு கயிறு கட்டினாலும் நான் நம்ப மாட்டார், குடிச்சுதான் தருவார். நான் அவர்கிட்ட வேண்டினது அதான், தாயே வந்துட்டு நான் கயிறு கட்டாமையே என் வீட்டுக்காரர் குடியை நிப்பாட்டணும், அவருக்கு நல்லா தூனா அவருக்கு கால் மலுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு. இந்த உத்திராட்சத்தை போட்டதுக்கு கூட அவர் ஏன் போட்ட நீ அத்து போடுன்னு சொன்னவர். இன்னைக்கு அவரே என் மகள் மூலியமாக என் மகா போட்டு விட்டா என்ன அந்த ஆத்தா சந்தைக்கு வந்து. அதனால இப்போ அவர் குடிக்க மாட்டார், சந்தோஷம். அவர் கயிறு கட்டாமையே அந்த ஆத்தா எனக்கு அந்த வழி விட்டா. கயிறு கட்டாமே அவர் குடிக்கல. அது மாதிரி போன வாரத்துக்கு முந்தின நேரம் இங்கே வந்தேன். சும்மா கால் பிறண்டு விழுச்சு. சாமிக்கு தெரியும் கால் இத்தனை வருஷம் வீங்கிருச்சு. அப்போ சாமி சொன்னார், நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க அப்படின்னாரு. சாமி நான் ஸ்கேன் பண்ணலாம் மாட்டேன், அவளை நம்பி வந்திருக்கேன், எனக்கு அப்படி எதுவும் விட மாட்டேன் அப்படின்னு போய் உழுக்குத்தான் எடுத்தேன். மறுவாரம் நீங்கள் நைட்டே ஃபோன் போடுங்கனாரு. நான் ஆஸ்பத்திரிக்கு என்னால் முடிஞ்ச அளவு அடுத்த வாரம் வரையில உனக்கு 5 கிலோ அரிசி நாள் எடுத்தார எனக்கு எந்த பிரச்சனையும் காலில் இருக்கக்கூடாது, எனக்கு உழுக்காத்தான் இருக்கணும், வேற எதாவது இருக்கக்கூடாது அப்படின்னு. என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், அது எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி உழுக்குத்தான் இருந்துச்சு. எந்த விஷயம் இங்கே வந்ததுக்கு